காப்பி குடிச்சேன்னா கிளாஸை கீழே வைக்க மாட்டியாடா? அதில் பாதி குடிக்காம அப்படியே அடியில் கிடக்க பாரு. அப்படியே கொட்டி அசிங்கமாக போயிடும். யார் தொடச்சிக்கிட்டு இருக்கிறது? சரி விடுமா, ஏதோ ஒரு யாபத்தில் வச்சுட்டேன், உடனே சொல்லிடுவேன். எனக்கு தெரியாதுப்பா. உன் பொண்டாட்டி பார்த்தானா காய்ச்சல் மூச்சுன்னு கத்துவா, பார்த்துக்க. சரிம்மா இதை எடுத்து வச்சிடம்மா. அது வந்தால் கத்தி தெளிவா. உன் பொண்டாட்டினாலே கொஞ்சம் பயந்தே இருக்கு உனக்கு. அம்மாக்கெல்லாம் இப்படி பயப்பட மாட்டியடா? உடனே எடுத்து வச்சுட்ட. என்னங்கத்த என்னமோ என்னை பற்றி பேசுகிற மாதிரி இருக்கு. நீயே வந்துட்டியாம்மா? ஒன்றும் இல்லை, சும்மா உன்னை பற்றி பெருமையாக சொன்னேன். என்ன காலையிலே பேக் எடுத்துட்டு கிளம்பிட்ட? இல்லைங்கத்த, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேற லீவு தானே, அப்படியே போயிட்டு சிக்கன் ஏதாச்சும் வாங்கிட்டு வரோம் சமைக்கிறதுக்கு. அதுக்கு எதுக்கு இந்த சீக்கிரத்துலேயே போகிற? காலைல டிஃபன் சாப்பிட்டு கொஞ்சம் லேட்டாக போக வேண்டியதானே? இல்லத்த, லேட்டாக போனால் அப்புறம் ரொம்ப கூட்டமாக இருக்கும் கடையில். எனக்கு கொஞ்சம் திங்ஸ் வேறு வாங்க வேண்டியிருக்கு. வாங்கிட்டு அப்படியே ஏதாச்சும் நான்வெஜ் வாங்கிட்டு வரோம். சிக்கனே வாங்கிட்டு வந்துடுறவா? சிக்கன் தானமா வாங்கினேன். சிக்கன் மீன் நம்மளாம் மட்டன் வாங்கி சாப்பிட முடியுமா? தீபாவளி பொங்கலுக்கு வாங்குறதே பெருசு. இதில் வாரம் வாங்கினோம்னா அதுக்கே தனியாக சம்பாதிக்கும். மீன் போன வாரம் தானத்தை வாங்கினோம். 2 கிலோ வாங்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு சாப்பிட்டு அழுத்து போச்சு. நான் சிக்கனே வாங்கிட்டு வரேன். சட்னிலாம் அரைச்சி வச்சுருக்கேன். நாங்கள் வர லேட் ஆகிடுச்சுன்னா 2 தோசை மட்டும் ஊற்றி சாப்பிட்டுக்குங்க, இல்லைன்னா கீதா ஊற்றி தர சொல்லுங்கள். நாங்கள் வந்துடுவோம். சப்போஸ் லேட் ஆச்சுன்னா ஊற்றி சாப்பிடுங்க. சரிம்மா. என்னங்க போடலாமா? அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கியே பார்த்துக்கிட்டு, கிளம்ப மாட்டியே? நான் எப்போவோ ரெடி ஆயிட்டேம்மா, வா. நான் என்ன கிளம்ப போறேன், அப்படியே போக வேண்டியதான். அட பாவி, நம்ம கூப்பிட்டா அசைய மாட்டேன். சரிங்க நான் வாரத்தை. எங்கேயாச்சும் கிளம்புடான்னா நகல மாட்டேன். பொண்டாட்டி கூப்பிட்டா சட்டுன்னு எந்திரிச்சு போகிறேன். எல்லாம் சொல்கிற சொன்னாலே கேட்பாங்க போல. நம்மளாம் சும்மா டம்மி பீஸ் மாதிரி. இவன் இன்னும் தூங்குறா போல. எவ்வளோ நேரம் தூங்குவானே தெரியல. என்ன வேலை வெட்டி முடிக்கிறா, நைட்டு பூரா தூங்குறது. என்னம்மா காலையிலே தனியாக பேசுகிற? எங்கள் அண்ணன் அண்ணிலாம் காணும். இன்றைக்கி உங்களுக்கு லீவு தானே, ஆளே காணும். இன்னும் எந்திரிக்கலையா? நானே சீக்கிரம் எந்திரிச்சிட்டேனா? ஆமாம், அப்படியே நீ சீக்கிரம் எந்திரிச்சிட்டாலும் இந்த வானந்தே இடிஞ்சு விடும். அவங்களாம் கடைக்கு போயிட்டாங்க. போ, உனக்கு நீ காப்பி ஊற்றி வச்சிருப்பாங்க, போய் சூடு பண்ணி குடி. அம்மா செல்லம்ல, எனக்கு காப்பி மட்டும் சூடு பண்ணிதாம்மா. காலையிலே எஞ்சோன்னு வேலை சொல்லாதம்மா. எனக்கு காப்பி குடித்தாதே கொஞ்சம் சுறுசுறுப்பாகும். காப்பிக்கு முன்னாடிலாம் என்கிட்ட ஒரு வேலையும் சொல்லாத, நான் வல்லுன்னு விழுந்துருவேன், பார்த்துக்க. இல்லைன்னா மட்டும் அப்படியே வேலை பார்த்து கிழிச்சிருவேன். போடி, போய் சூடு பண்ணி குடிடி. என்னம்மா இப்படி சொல்கிற? உன் புள்ள தானே, பாவம் தானே. இந்த அண்ணனுக்கெல்லாம் கொடுத்துருக்க, 2 எண்ணெயும் குடிச்சிருக்கியே. போடி, போய் குடிச்சிட்டு வெங்காயம் பூண்டு இஞ்சி எல்லாம் எடுத்துகிட்டு வா, உரிச்சு வைப்போம். ஐ அண்ணி சிக்கன் வாங்க போயிட்டாங்களோம்மா. பூண்டு எல்லாம் உரிச்சு வைக்க சொல்றியே. இந்தா நான் குடிச்சிட்டு சட்டை போட்டு நான் எடுத்துகிட்டு வரேம்மா. கறி குழம்புன்னா வீட்டில் நல்லா வேலை பார்ப்பா. இந்த கப்பை எடுத்துகிட்டு போடின்னு சொல்ல மறந்துட்டு அப்படியே போயிட்டா. சொன்னாலே செய்வா. இவன் சொன்னாலே செய்ய மாட்டா. நான் சொல்லாத எப்படி செய்வா? வாம்மா, வெங்காயம்லாம் இந்த இருக்கு, உரிமா. ஏண்டி, உன்னை காப்பி குடிச்சு தானடி வர சொன்னேன். அதுக்குள்ளே வந்துட்டேன். அதான் அப்படியே திட்டு வந்திருக்க. கொஞ்சம் தட்டில் அள்ளிக்கிட்டு வராமே. எவ்வளோ வேணும்னு எனக்கு என்ன தெரியும்? அப்புறம் பத்தலைன்னா மறுபடியும் போய் சொல்லுவேன். அதே நான் ஒரே தான் தூக்கிட்டு வந்தேன். காப்பி இப்போதைக்கு எனக்கு வேணாம். நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு குளிச்சுக்கிறேன். நான் கறி குழம்பு வச்சதையும் சாப்பிடுவேன். காலையில் இன்னைக்கு விரதம். ஆமாடி, போய் வயிற்ற காய போடு. வெங்காயத்தை அப்படி கொண்டு வா, உரிப்போம். அடியே கூறு கட்டவில்லை. வெங்காயம் எடுத்து வந்து அதை எதில் உரிச்சு போடுறது? உன் தலையிலையா போடுறது? அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துட மாட்டியா? போய் எடுத்துக்கிட்டு கத்தியை காணும், கத்தி எடுத்துகிட்டு வா. கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு வா. வெங்காயம் அலசி நறுக்க போ. எல்லாத்தையும் உனக்கு சொல்லணும். நறுக்கி வைக்கிறதுக்கு ஒரு தட்டு எடுத்துகிட்டு வா. அத்தா, நீங்கள் கறி குழம்பு வைக்கிறது போது என்னை வேலை வாங்கியே சாப்பிடுச்சிருவேத்தா. அண்ணியே வந்து உரிச்சுக்கிட்ட, நீ எதுக்கு உரிச்சுக்கிட்டு இருக்க? பாவண்டியாவ நாலு பூரா ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இன்றைக்கி தான் கொஞ்சம் இருக்கா. அதுவும் கறி வாங்க போயிட்டா. வந்து அவன் சமைப்பா. இதை உரிச்சு கொடுக்குற கூட உனக்கு மேல் வலிக்குதா? போய் எடுத்துகிட்டு வா, போ. இப்போ பார்த்தாலும் நம்மளே வேலை வாங்குவாங்க. இப்போ எதுவும் காப்பி குடிச்சிட்டு கூட வந்திருக்கலாம் போல். என்னங்க இந்த கடையில் வாங்கிட்டு போயிடலாமா? அங்கிட்டலாம் போனால் ரொம்ப நேரம் ஆகும். இப்போவே டயர்டாக இருக்குங்க. ஆமாம்மா, இங்கே வாங்கிட்டு போயிடலாம். நான் போய் வாங்கிட்டு வரவா? எவ்வளோ வாங்கணும்? சிக்கன் ஒரு 1.5 கிலோ வாங்கிக்கிறீங்களா? கொஞ்சோண்டு வறுத்துட்டு குழம்பு கொஞ்சம் வைப்போம். அப்புறம் கால் இருந்தால் எக்ஸ்ட்ரா கேளுங்க. அந்த நாய்க்குட்டி கிடக்குல, சாப்பிடவே மாட்டேங்குது. சாம்பார்லாம் ஊற்றுனா கறி குழம்பாச்சும் வச்சு ஊற்றுவோம். கால் கேட்டு பாருங்க. முகூர்த்த நாள் தானே, நிறையா கிடக்கும், தருவாங்க. சரிம்மா, நான் வாங்கிட்டு வரேன். இப்படி உட்காரு. சரிங்க, வேமா வாங்க. டயர்டாக இருக்குது. ஒரு மாதிரி பசி வேற உயிரை கொல்லுது. போய் 2 தோசையை ஊற்றி சாப்பிட்டுட்டு தான் மறுவேலை. சரிம்மா, சத்த இருமா. அந்த வந்துட்டேம்மா. என்னப்பா வந்துட்டீங்களா? சீக்கிரம் வந்துடும். மணியே லேட் ஆயிடுச்சு. 11 மணி ஆயிடுச்சு. ஆமாங்க ஜாமெல்லாம் வாங்க வேண்டியிருந்துச்சா? அங்கே போயிட்டு வரவே சரியான கூட்டம். காலையிலே ஆள் வந்துட்டாங்க. அதே நேரம் ஆயிடுச்சு. சரி, 2 நேரம் உட்காருங்க. ஆளுக்கு 2 தோசை ஊத்தாரையும் சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு அப்புறம் குழம்புக்கு வைக்கலாம். இல்லைங்க எனக்கு ரொம்ப பசி எடுத்துருச்சா. வீட்டுக்கு வந்து சாப்பிட்லான்னு தான் பார்த்தோம். அங்கே கறி கடையில் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சா. அதோட பக்கத்தில் கடை இருந்துச்சு. ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டு வந்தேன், கோச்சு கறியை. சரிம்மா, பசிச்சா சாப்பிட வேண்டியதானே. இதில் என்ன இருக்குது? இந்த சட்னி கொஞ்சம் இருக்குது, அதை எடுத்து பிடிச்சிக்கல வச்சுட்டு இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி வச்சுட்டேன். வெங்காயம் நறுக்கி வச்சுட்டேன். தக்காளி நறுக்கி வச்சுட்டேன். கொத்தமல்லி புதினா அந்த பின்னால் இருக்குது, போய் ஆஞ்சாந்து தந்துடுறேன். சரிங்க நான் போய் வேலையை பார்க்குறேன்.
எங்கம்மா கீதா இன்னம்மா எந்திரிக்கல, ஆளையே காணோம். நான் போகும்போதும் பார்க்கல, இப்பவும் காணோம். அப்பதான்டா வெங்காயம் இதெல்லாம் நறுக்கி கொடுத்துட்டு குளிக்க போறோம் போயிட்டாடா. சரிம்மா, நான் சத்த போய் படுக்கிறேம்மா. சாப்பாடுலாம் செஞ்சுட்டு அப்புறமா எழுப்பி விடுங்க. சரிடா சேத்த போ படு. பசி எடுக்குது, மருமக அலுப்பா இருக்குன்னு குளிக்க போயிட்டா. பசிக்குது, என்ன பண்றது? வாரத்துக்குள்ள சாப்பிட்ருவோமா இல்லை வரட்டுமா? என்னம்மா நல்ல வாசனை வருது, அண்ணி நல்லா சமைச்சு வச்சுட்டாங்களாம்மா, கூப்பிடுமா அண்ணியை சாப்பிடுவோம். நான் போய் அண்ணனை கூட்டிகிட்டு வரவா? அதெல்லாம் சாப்பிட்டது கரெக்டாக கண் மாதிரி வந்துடுறடி. அண்ணி குளிக்க போகிறோம் போயிட்டா, அண்ணன் தூங்குறேன், எனக்கு பசி எடுக்குது, அதே அண்ணி வரட்டுமா என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்கள் கடையில் லேட்டாக தானே சாப்பிட்டு வந்தாங்கன்னு சொன்னேன், அதனால் உங்களுக்கு பசி லேட்டாக தான் எடுக்கும். நம்ம சீக்கிரமே சாப்பிட்டோம்ல, நாங்கள் வேறு காலைல சாப்பிடவே இல்லை, எனக்கு பசி எடுக்குது. நான் போய் சோறு உள்ளே வச்சுருப்பா, எடுத்துகிட்டு வரேன், 2 பேரும் போட்டு சாப்பிட்ருவோம். இது என்னம்மா கால் குழம்பாம்மா? எனக்கு கால் ரொம்ப பிடிக்கும், நீ எதுவும் சொன்னியா? அண்ணி வாங்கிட்டு வந்திருக்காங்க. இல்லையடி, நான் அது உனக்கு கால் பிடிக்குமா சொல்லலையடி, அவளுக்கு எதுவும் பிடிக்குமான்னு தெரியலையடி, வாங்கி வந்து வச்சிருக்கா. சோத்தை போடுறி, என்னடி உட்காந்துட்ட? சோறு எடுத்துட்டு வந்தேன். மறந்துட்டேம்மா, இருமா அந்த போய் எடுத்துகிட்டு வரேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்குடி. ஆமாம்மா, அதுவும் இந்த கோழிக்கால் சூப்பராக வச்சுருக்காங்கம்மா அண்ணி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. நீங்கள் இந்த சட்டியை காலி பண்ணாமல் விடுறதில்ல. அடியே அவளை கொஞ்சம் வச்சிருடி, அவள் தாண்டி ஆசைப்பட்டு வாங்கி வந்திருக்கா. சரிம்மா அண்ணி எவ்வளோ கொஞ்சோண்டு தானே சாப்பிடுவாங்க, கொஞ்சோண்டு வச்சா போதும். ஆஃபாடா, வயிறு நல்லா ஃபுல்லாகிடுச்சு, போய் ஒரு தூக்கத்தை போட வேண்டியது. என்னங்கத்த, நான் வாரம் தானே சொன்னேன், அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டீங்க, பசிச்சிருச்சா? ஆமாம்மா, காலைல கொஞ்சம் சீக்கிரமே சாப்பிட்டல, பசிச்சிருச்சுமா. நீ வருவேன்னு பார்த்தேன், உன்னை ஆளே காணோம். என்னங்கத்த, கறி குழம்பு அப்படியே இருக்குது, என்னத்தை ஊற்றி சாப்பிட்டியே? அண்ணி நாங்கள் அந்த கோழிக்கால் வாங்கிட்டு வந்தீங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ, அதுதான் நீ ஊற்றி சாப்பிட்டோம். கறிக்குழம்பு நைட்டு ஊற்றி சாப்பிடுவோம். நைட்டு தோசை ஊற்றிட்டாங்க, தோசைக்கு கறிக்குழம்பு சூப்பராக இருக்கும். கோழிக்காலை நீங்கள் சாப்பிட்டீங்களா? என்னத்தை இப்படி பண்ணி வச்சுருக்கியே? இந்த ஒரு வாரத்தை கேட்க மாட்டீங்களா எதுக்கு வாங்கி வச்சுருக்கோம்னு? ஏம்மா என்னாச்சுமா? நம்ம சாப்பிட்றதுக்கு தானே வாங்கி வச்சிருக்கேன், உனக்கு கொஞ்சம் வச்சிருக்கோமா? அட இல்லைங்கத்த, அந்த நாய் குட்டி ஒன்று தூக்கிட்டு வந்தில்ல, அந்த நாய் எது ஊற்றினாலும் சாப்பிடவே மாட்டேங்குது. தயிர் ஊற்றினா சாப்பிட மாட்டேங்குது, சாம்பார் ரசம் எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. கறி குழம்புக்கு கவுச்சி ஏதாச்சும் காட்டினா சாப்பிடுது. அதுக்கு தான் வாங்கிட்டு வந்தேன், வச்சு ஒரு வாரத்துக்கு வச்சு ஊட்டலான்னு. இப்படி பண்ணிட்டியே. ஏங்க நீ நாய்க்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சு வச்சுருந்தியே, அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. இவ்வளோ டேஸ்ட்டாக சமைச்சா நாங்கள் தான் காலி பண்ணுவோம். நாய்க்கு வேறு வாங்கி அதை வேணால் செஞ்சு கொடுங்க. நீ சொல்லியிருக்கலாம்லம்மா, எனக்கு என்ன தெரியும்? இதுதாம்மா நாங்கள் நாயே வளர்க்குறது இல்லை, அதுக்கு தனியாக ஆக்கிக்கிட்டு குழம்பு வச்சுக்கிட்டு திரியேன்னு நீ தான் என்னமோ நாய் வளர்க்கணும்னு சொல்லியிருக்கிறேன். வீணாக போகிற சாப்பாடு நாய் இருந்தால் சாப்பிடும்ல, நாய்க்கோழி இருந்தால் தேவலை. இப்போ என்ன பண்ணுறது? மறுபடியும் போய் வாங்கிட்டு தான் வர சொல்லணும். தெரியாமல் சாப்பிட்டேன், நீ வேணால் வாங்கி அந்த வேறு செஞ்சு கொடுங்க. என்னம்மா அப்படி நின்றுக்கிட்டே இருக்க? வா சாப்பாடு போடு, சாப்பிடலான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு நானும் வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படி நின்றுக்கிட்டே இருக்கேன், இன்னும் வச்சுட்டு இருக்க? அம்மா தங்கச்சியும் சாப்பிட்டாங்களா? அவங்கள கூப்பிடுங்க, எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடலாம். அவங்கெல்லாம் சாப்பிட்டுட்டாங்கங்க, நீ நம்ம 2 பேருந்தே சாப்பிட்ணும். நாய்க்கு வச்ச கோழிக்காலை சாப்பிட்டுட்டாங்க, இப்போ என்னங்க பண்ணுறது? நாய்க்கு சாப்பிட்டு தொலையாது அது. நீ அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லியிருக்கணும்ல, சொன்னால் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. முன்னாடிலாம் நாங்கள் நாயெல்லாம் வளர்த்ததே இல்லை, நீ வந்துட்டு தான் இப்போ வளர்க்குறோம், அதனால தான் உங்களுக்கு தெரியல. சரி விடு, நான் சாயங்காலமாக போய் இருந்தால் வேணா வாங்கிட்டு வரேன். சாயங்காலம் இருக்குமான்னு தெரில. நம்ம நிற்கையிலே பார்த்தீங்களா எத்தனை பேர் கோழிக்கால் வாங்கினாங்கன்னு? எல்லாம் நாய்க்கு தான் வாங்குறாங்க. நம்ம வீட்டில் தான் நாய்க்கு வச்சதெல்லாம் மனசு திங்கிறியே. சரி விடுமா, நான் தான் சாயங்காலம் வாங்கி தரேன்னு சொல்கிறேன்ல, அப்புறம் என்ன உனக்கு பிரச்சனை? இப்போவே போங்க, இப்போயே போய் வாங்கிட்டு வாங்க. சாயங்காலம்லாம் ஒன்றுமே இருக்காது, பாவம் அந்த நாய் பட்னியாக கிடக்கும். போய் வாங்கிட்டு வந்துட்டு அப்புறமா சாப்பிட்லாம். நிம்மதியாக லீவ் பண்ணி கூட இந்த சோறு திங்க முடியாது. இந்த அம்மா தங்கச்சி அம்புட்டையுமா காலி பண்ணிட்டாங்க. நிறையா தானே வாங்கிட்டு வந்தேன், சாப்பிட்டுருந்தாலும் கொஞ்சம் தானே சாப்பிட்ருக்கணும். அவ்வளோதான் காலி பண்ணிட்டாளுங்க போல. நம்ம உசுரை எடுக்கிறதுக்குன்னு எல்லாரும் இருக்கா, அந்த வந்த நாய் கூட நம்ம உசுரதாயா எடுக்குது. மறுபடியும் கடைக்கு போயிட்டு வந்து எப்போ சாப்பிட்டு, கடவுளே கடவுளே. என்னங்க நான் சொல்லிகிட்டே இருக்கேன், இங்கே என்ன தனியாக புலம்பிக்கிட்டே இருக்கியே? பொரியலாம் என்ன? கிளம்புறம்மா, இந்த வாரேன். சரி சரி, சீக்கிரம் கிளம்புங்க.